ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 17 ஸ்லோகம் 8. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சாத்வீக ஆகாரம். ஸோ இந்த அத்தியாயத்தின் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து ஸ்ரத்தை அப்படின்னு ஆரம்பிச்சு சாத்வீக ராஜச தாமச குணத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதுல சாத்வீக ஸ்ரத்தை உனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சாத்வீக ஸ்ரத்தையை எப்படி அச்சீவ் பண்றது அப்படின்னு சொன்னா ஆகாரத்துல சாத்வீக ஆகாரம் சாப்பிட்டாதான் உனக்கு ஸ்ரத்த சாத்வீகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்காக ஆகாரம் மட்டும் இல்ல, அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை பத்தி நான் இதை சொல்றேன். இப்போதைக்கு ஆகாரங்கள்ல சாத்வீகம் ஆகாரம் எது, ராஜசம் எது, தாமசம் எதுன்னு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல சாத்வீக ஆகாரம் என்னது என்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. படிக்கிறேன். அதுல நம்ம எந்த இதுல இருக்கோம், நீங்க என்ன சாப்பிடுறீங்க அப்படின்றதெல்லாம் கூட நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. சாப்பிடுகிறவன் சத்துவ குணமுள்ளவனாக இருந்தால் அவனுக்கு மதுர ரசத்திலேயே ருசி அதிகரித்திருக்கும். மதுரம்னா என்ன? மதுரம் அப்படின்னா ஸ்வீட்னஸ், சரியா? சோ ஃபர்ஸ்ட் இந்த சாத்வீக குணத்துல நீங்க இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னா டேஸ்ட் லெவல்ல ஸ்வீட் அப்படிங்கிற டேஸ்ட் அவனுக்கு மிகவும் பிரியமானதாக இருக்கும். ஸ்வீட்னாலே ஓரளவு நீங்க சாத்வீகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அவனுக்கு சாப்பிடப்பட்ட வஸ்து இயற்கையாகவே மிக்க ரசவத்தாகவும் தித்திக்கிறதாகவும் மிக்க தைலப்பசை உள்ளதாகவும் நன்றாய் பக்குவமானதாகவும் இருக்க வேண்டும். எத்தனை பாயிண்ட்ஸ் பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சிலர் நம்ம எப்படி சாப்பிடுறோங்கிறத நீங்க ஈஸியா இதுல வச்சு இமேஜின் பண்ணிக்கணும். ரசவத்தாகவும் அப்படின்னா நீ சாப்பிடுற அந்த விஷயத்துல ஜூஸியா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம், சரியா? ரொம்ப ஹார்டா கடினமா இருக்கிறது அப்படிங்கிறத விட்டுட்டு ஜூஸியா இருக்கிறது ரசவத்தாகவும். இனிப்பு தித்திக்கிறதாகவும் மிக்க தைலப்பசை உள்ளதாகவும் நன்றாகவும் வெந்ததாகவும் இருக்க வேண்டும். தைலப்பசை அப்படின்னா என்ன? சம்திங் லைக் ஒரு பேஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதான் செமி சாலிட்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு பேஸ்ட் மாதிரி. ரொம்ப ரொம்ப லிக்விடும் இல்லாம ரொம்ப சாலிடாவும் இல்லாம ஒரு தைலப்பசை மிக்கதாகவும் இருக்க வேண்டும். அப்புறம் பக்குவமானதாக இருக்க வேண்டும். நல்லா வெந்திருக்கணும். வெந்ததும் வேகாததுமா சாப்பிடக்கூடாது, நல்லா வெந்ததாகவும் இருக்க வேண்டும். ஸோ இந்த 4 குவாலிட்டியில நீங்க சமைக்கிறீங்களா அப்படிங்கறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. நீங்க எதை சமைச்சு சாப்பிட்டாலும் அது ஒரு ஒரு நம்ம பத்தான்னு சொல்லுவோம்ல, வெஞ்சனமா கூட்டு ஏதோ ஒண்ணு கூட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த கூட்டு முழுசா வெந்திருக்கணும். அதுல அதுக்காக வந்து காரம் இன்னும் ஸ்வீட்டாவா இருக்கும் நீங்க வெஞ்சனம் அப்படின்னு சொல்லலாம். காரம் ரொம்ப ஹெவியா ஏத்தாம ஒரு ஸ்வீட்னஸோட இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிலர் அதுல இருந்தா சர்க்கரை சேர்ப்பாங்க, அதுக்காக சர்க்கரை சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த மற்ற 3 குணங்கள் வந்து இருக்கான்னு பாத்துக்கோங்க. லைக் நல்லா வெந்திருக்கணும், தைலப்பசை உள்ளதாக இருக்கணும், ரசவத்தாக இருக்கணும், ஜூஸ் அதிகமா இருக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. நீ எந்த விஷயத்த சமைக்கும் போதும் இதை என்ஷூர் பண்ணிக்கணும், எதை சாப்பிடும் போதும் இதை என்ஷூர் பண்ணிக்கணும். ஓகேவா? வெஜிடபிளோட ஸ்வீட்னஸ் அந்த சப்ஜில தெரியணும். ஏன்னா எக்ஸ்ட்ரா மசாலா போட்டா வெஜிடபிள்ல இருக்கக்கூடிய அந்த வெஜிடபிளோட தன்மை நமக்கு தெரியாது. வெஜிடபிள் என்ன சுவையோ அந்த சுவை உங்களுக்கு தெரியற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, சரியா? நீங்க மசாலாவை வந்து ரொம்ப தூக்கி போட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த காரம் மட்டும்தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுமே தவிர இந்த வெஜிடபிள்ஸ்னுடைய சுவை அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல, அதுவே உங்களுக்கு ஃபீல் ஆகிற மாதிரி உங்களுடைய சமையல் இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அது மிக்க பருத்ததாயிராமல் தொட்டால் மிருதுவாகவும் நாக்குக்கு பசையுள்ளதாகவும் ருசிகரமாகவும் இருக்க வேண்டும். ரொம்ப பெருசாவும் கட் பண்ணிடக்கூடாது. தொட்டால் மிருதுவாக இருக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து அது நீங்க சமையல் பண்ணிருக்கீங்க அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கோங்க. நாக்குக்கு பசையுள்ளதாகவும் ருசிகரமாகவும் இருக்க வேண்டும், சரியா? பசையுள்ளது அப்படின்னா இப்ப என்ன சொல்றது, முறுக்கு இதெல்லாம் வந்து ஏதாவது பசை இருக்காதுல்ல, வெறும் ட்ரையா தான் இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கிறத வந்து மேபி ரஜசிக் ஃபுட்ல சொல்றாரா என்னன்னு பார்க்கலாம். பட் இங்க சொல்லியிருக்கிறது சாத்விக் ஃபுட்ல அந்த மாதிரி இல்லாம பசையுள்ளதாக இருக்க வேண்டும் அப்படிங்கறத இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. ருசிகரமாக இருக்க வேண்டும். எக்ஸாம்பிள் சக்கரை பொங்கலா, சரி இன்சூர் பண்ணிக்கோங்க. லகுவில் கரைந்து போவதாகவும் திரவ பாவம் உள்ளதாகவும், திரும்ப திரும்ப அதே தாங்க சொல்லிட்டு இருக்காரு. லகுவில் அப்படி வாயில வச்சாலே கரைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். திரவம்னா அதிகமா ஜூசி இருக்கணும். அகெயின் இந்த ஜூசியை தான் மறுபடியும் இங்க சொல்ல வர்றாரு. பாவம் உள்ளதாகவும் ஓரிடத்தில் காந்தி போகாததாகவும், தெலுங்குல மாடுது அப்படின்னு சொல்லுவோம், தமிழ்ல தீஞ்சு போறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ தீஞ்சு போகாம இருக்கணும் அப்படிங்கறத என்ஷூர் பண்ணிருக்காரு. ரஜசிக்கு தீஞ்சு போன ஃபுட்டு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ சாத்விக் ஆகாரத்துல அது தீஞ்சு போகாம இருக்கணும் அப்படிங்கிறத இன்சூர் பண்ண சொல்றாரு. குரு உபதேசித்து தந்த மந்திரம் போல பார்வைக்கு அல்பமா இருந்து கொண்டு போஷிக்கும் சக்தியால் மிகுந்ததாகவும் வாய்க்கு தித்திப்பாகவும் இருப்பது போலவே உள்ளே சென்று நன்மை செய்து வைப்பதாகவும் இருக்கும் ஆகாரத்தை சாத்வீக குணம் படைத்தவர்கள் விரும்புவார்கள். என்ன எக்ஸாம்பிள் பாருங்க. குரு ஒரு மந்திரத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆல் இஸ் டேஸ்ட், ஆல் இஸ் வெல் அப்படின்னு, சமபாவனா அப்படின்னு ஒரு சின்ன வாசிய சொல்ற. ஒரு நிமிஷத்துல ஒரு செகண்ட்ல சொல்லிட்டாருதான். சமபாவனா, ஆல் இஸ் டேஸ்ட் அப்படின்னு ஒரு செகண்ட்ல ஒரு மந்திரம் மாதிரி உபதேசம் பண்ணிட்டாரு. பட் அது உள்ள போச்சுன்னா, அதை டைஜஸ்ட் பண்ணினோம் அப்படின்னா அது என்ன மாதிரி ஒரு பேரானந்தத்தை கொடுக்குது இல்லையா? சோ அந்த மாதிரி இந்த சாத்வீக ஆகாரம் அப்படிங்கிறது உள்ள போனதுக்கு அப்புறம் அது அப்படி ஒரு பெரிய நன்மையை கொடுப்பதக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது சாத்வீக ஆகாரமாக இருக்கிறது. அந்த மாதிரி இருந்தாதான் சாத்வீக குணம் படைத்தவர்கள் விரும்புவார்களாம். சாத்வீகர்கள் இப்ப சாத்வீக குணம் இருந்தா இப்படி விரும்புவாங்கன்றது உண்மை, அல்லது இப்படி நீ சாப்பிட ஆரம்பிச்சேன்னா உனக்குள்ள சாத்வீக குணம் வந்துடும் அப்படிங்கிறதும் உண்மை. சரியா? அது ரெண்டையும் புரிஞ்சுப்பாங்க. சாத்வீகர்கள் பிரியப்பட்டு புசிக்கும் பதார்த்தங்கள் இத்தனை குணலட்சணங்கள் பொருந்தியவையாக இருந்து கொண்டு ஆயுஷை தினம் தினம் விருத்தி அடைய செய்து வைக்கும். நான் சொன்ன இந்த குவாலிட்டிஸோட நீங்க சமைச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஆயுள் விருத்தி ஆகிக்கொண்டே போகுமே தவிர அல்பாயுஸ்ல போக மாட்டீங்க அப்படிங்கிறாரு. இந்த ஆகாரங்கள் என்ற மேகங்கள் தங்கள் ரசத்தை தேகத்தின் மேல் வர்ஷித்து தலைப்பட்டவுடன் ஆயுசு என்னும் நதி தினம் தினம் விருத்தி அடைந்து பரவிக்கும். அதே விஷயத்தை இன்னொரு ஓவிலையும் சொல்லியிருக்காரு. சோ எந்த அளவுக்கு இந்த சாத்வீக ஆகாரங்கள் நீங்க சாப்பிட்டுட்டே வர்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆயுசு விருத்தி அடைந்து கொண்டே செல்லும் அப்படின்னா நீண்ட நாள் வாழ்வீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆயுசு எனும் நதி தினம் தினம் விருத்தி அடைந்து பிரவகிக்கும். பகல் வளர்வதற்கு எப்படி சூரியன் காரணமாகிறானோ அப்படியே தேகத்தில் சத்துவம் விருத்தி அடைவதற்கு இவ்வாகாரங்களே காரணம். பகல் வரணும்னா என்ன செய்யறோம்? சூரியன் தான் காரணம் பகல் வர்றதுக்கு. அதே மாதிரி சத்துவ குணம் வர்றதுக்கு சாத்வீக ஆகாரம் தான் காரணம் அப்படின்னு காட்டுறாரு. ஸோ எப்படி இருக்குன்னு முதல்ல சொல்லிட்டாரு. இந்த சாத்வீக குணம் இதனாலதான் வருதுங்கிறத ரொம்ப டீட்டெயிலா சொல்லி காட்டுறாரு. ஆகின்றன. அன்றியும் இவ்வாகாரங்களே சேவிப்பதால் சரீரத்துக்கும் மனசுக்கும் பலம் அதிகமாக ஏற்படுகின்றதால் அந்த தேகத்தில் எவ்வளியாக ரோகங்கள் பிரவேசிக்க கூடும். இந்த மாதிரி சாத்வீக ஆகாரங்களே நீங்க சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னா சரீரத்திற்கும் மனதிற்கும் பலம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. முக்கியமா அண்டர்லைன் தட் வேர்ட், மனதிற்கும். சரியா? சரீரத்துக்கு மட்டும் உனக்கு பலம் கொடுக்காது இந்த சாத்வீக ஆகாரங்கள், இது மனதிற்கும் பலத்தை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டுக்கும் பலம் கொடுத்ததுக்கு அப்புறம் ரோகங்கள் எப்படி வரும்? ரோகங்கள்னா நோய்கள். சரியா? நோய்கள் உன்னை தீண்டாது. சாத்வீக ஆகாரம் சாப்பிட்டுட்டே இருந்தேன்னா உனக்கு நோய் தீண்டாது. ரீசன் என்னன்னா பிசிக்கல் பாடி அஸ் வெல் அஸ் மென்டல் பாடி ரெண்டுமே உனக்கு ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வகைப்பட்ட சாத்வீக ஆகாரத்தை சேவிப்பதற்கான சரீரம் ஆரோக்கியத்தை அனுபவிக்கும் பாக்கியத்தை பெறுகிறது என்று தெரிந்து கொள். அன்றியும் இவ்வாகாரத்தை புசிப்பவன் தானும் சுகப்பட்டு பிறருக்கும் சுகத்தை விளைவித்துக் கொடுப்பதால் அவனிடத்தில் ஆனந்தம் எப்போதும் குடிகொண்டதாகிறது. ஆட்டோமேட்டிக்கலி மைண்டும் ஸ்ட்ராங்கா இருக்கு, பிசிக்கலியும் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அவன் கிட்டத்தட்ட இவனும் சந்தோஷமா இருப்பான், எல்லாத்துக்கும் சந்தோஷம் தான் கொடுப்பான் இல்லையா? நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் கஷ்டப்பட்டா மட்டும்தான் இன்னொருத்தனுக்கு நான் கஷ்டப்பட்டே கொடுக்க முடியும். இப்ப நான் ஹாப்பியா இருக்கும்போது அடுத்தவனுக்கு நான் ஹாப்பியா தான் கொடுக்க முடியும் இல்லையா? இப்ப நான் பிசிக்கலி மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நான் ஹாப்பியா இருப்பேன். அப்ப எல்லாரும் ஹாப்பியா தான் இருக்க போறாங்க. ஜஸ்ட் சாத்வீக ஆகாரம் சாப்பிடுறதுனால இவ்வளவு பெரிய பெனிஃபிட் கிடைக்குதுன்னு பாத்துப்பாங்க. அவனிடத்தில் ஆனந்தம் எப்போதும் குடிகொண்டதாகிறது. சாத்வீக ஆகாரத்தின் பரிணாமம் இவ்வளவு பெருமை பெற்றதாக இருந்து கொண்டு சரீரத்துக்கு உள்ளும் புறமும் இவ்வளவு நன்மையை செய்து வைக்கிறது. இனி பிரசங்கானுசாரமாக ராஜாச ஆகாரத்தை நிரூபித்தேன். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ஒரு பெரிய பெனிஃபிட்ஸ் இந்த சாத்வீக ஆகாரத்துக்கு இருக்கிறது. இனி அடுத்து ராஜச ஆகாரம் எப்படி இருக்கிறதுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் நிறைவடைகிறது.